வணக்கம். இன்று ஈகை அதிகாரத்தின் 5வது குறளில் நாம் இருக்கின்றோம். ஈகை திறன் எவ்வளவு பெருமைக்குடையது, நல்ல குணம் என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். உலகத்திலேயே பசி என்பது மிக கொடுமையான உணர்வு. நம்ம எல்லாருக்கும் 3 வேளை சாப்பாடு கிடைச்சிடுது, நிம்மதியாக இருக்கும். ஆனால் ஒரு வேளை சாப்பாடு கூட இல்லாமல் இருக்கிறவங்க எவ்வளவோ மக்கள் இருக்கிறார்கள். அவங்க அந்த வயிறு எவ்வளவு வாடும் பசி துன்பத்தினால். ஆனால் நம்மள பல பேர் என்ன செய்கிறோம்? விரதம் இருக்கிறோம், நோன்பு இருக்கிறோம் இல்லையா? பசியை பொறுத்துக்கிட்டு காலையிலேருந்து சாயம் வரைக்கும் பசியை பொறுத்து கொண்டு நாம் இருக்கின்றோம். அதாவது தவ வலிமை மிக்கவர்கள். இப்போ நம்மலாம் ஒரு நாள் தான் இருக்கோம், ஆனால் தவ வலிமை என்றால் மன உறுதி, மன ஆற்றல் மிக்கவர்கள் என்ன செய்வாங்கன்னா பசியை பொறுத்து கொள்ளுவார்கள். காட்டில் போய் அந்த காலத்துலலாம் என்ன சொல்கிறாங்க, நாட்கணக்கில் வருடக்கணக்கில் தவம் இருந்தார்கள் எல்லாம் நம்ம கதையில் படிக்கிறோம் இல்லையா? அது என்னென்னா அந்த மன உறுதி, எனக்கு இது வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் அல்லவா? அதனை நோக்கி பயணப்படும் பொழுது அவர்களுக்கு அந்த பசி ஒரு பொருட்டாக இருக்காது. பசி என்பது மிக கொடிய ஒரு உணர்வாகும். வயிற்றில் அக்னியை வச்ச மாதிரின்னு சொல்லுவாங்க. நெருப்பு வயிற்றில் எரியிற மாதிரி அந்த பசி உணர்வு உண்டானா பசியால் துடிப்பவர் அப்படித்தான் இருப்பார். அவ்வளவு பெரிய பசியை கூட யார் பொறுத்து கொள்வார்கள்? தவ வலிமை மிக்கவர்கள் பொறுத்து கொள்ளுவார்கள். அது பெரிய உன்னதமான ஒரு குணமாக கொள்ளப்படுகிறது. ஆனால் யாரோ ஒருத்தர் பசின்னு கேட்கும் பொழுது அவர்களுடைய பசிக்கு உண்டான ஒரு உணவை நாம் கொடுக்கிறோம் இல்லையா? அவர் மனம் வயிறும் குளிர்ந்து போகும் இல்லையா? ஒருத்தருக்கு பசிக்கு சாப்பாடு போட்டோம்னா அவங்க மனசு திருப்தியாக இருக்கும், வயிறு ஃபுல்லாகிடும். அப்போ யார் இந்த பசிக்கு உண்டான உணவை கொடுக்கிறார்களோ அவர்கள் பசியை பொறுத்து கொண்டு தவம் இயற்றக்கூடிய தவ வலிமை மிக்கவர்களை விட சிறந்தவர்கள், சிறந்த பண்பு மிக்கவர்கள். தவ வலிமை மிக்கவர்கள் பசியை பொறுத்து கொள்வார்கள். அது எல்லாராலையுமே முடியாதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு வேளை சாப்பிடல கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா நம்மளாம் என்ன பண்ணுவோம்? துடிச்சு போயிடும். ஆனால் தவ வலிமை மிக்கவர்கள் என்றால் மன உறுதியோடு தன்னுடைய நோக்கத்திற்காக இருப்பவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல அந்த பசியை பொறுத்து கொள்வார்கள். அது அவர்களுக்கு ஒரு பொருட்டாக தெரியாது. அது ஒரு சிறந்த பண்பு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பசியோடு வரக்கூடிய ஒருவருக்கு வயிறு நிறைய உணவை பரிமாறுகிறான், உணவை கொடுத்து விடுகிறான் இல்லையா? அந்த ஈகை குணம், அந்த குணம் உள்ள ஒருவனுக்கு இந்த தவ வலிமை கீழாகவே இருக்கும். அவனுக்கு அடுத்து தான் வரும். அது யார் ஒருவன் பசிப்பிணியை நீக்குகிறானோ அவனது ஆற்றல் அல்லது கருணை பசியை பொறுத்து கொண்டு தவம் இயற்றும் தவசிகளை விட உயர்வானது என்று இந்த குறள் நமக்கு எளிமையாக புகட்டியிருக்கிறது. நன்றி. நாளை மீண்டும் அடுத்த குறளில் நாம் பயணிக்கலாம்.